Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யம்மியான நாட்டுக்கோழி வறுவல் தானுங்க. இது என்னோட ஹஸ்பண்ட் அவரோட ஸ்டைலில் செஞ்சுருக்காரு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு 200 ml நல்லெண்ணெய் விட்டுருக்காரு. கொஞ்சமாக கடுகு, சீரகம் இந்த மாதிரி நல்லா கையில் நல்லா தேய்ச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட வாசனை எண்ணெயில் இறங்கி நல்ல சுவையை கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு டைம் நாட்டுக்கோழி சமைச்சு பழகிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டு மட்டும்தாங்க உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/4 கிலோவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன். அதை அவர் சேர்த்துக்கிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லெண்ணெயும் சீரகமும் சேரும்போது வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, வீடு ஃபுல்லாக கமகமான்னு. இப்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு 10 கொத்தாவது நம்ம சேர்த்துக்கணும். கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த சுவையும் நல்லெண்ணெயில் நல்லா இறங்கி நம்மளோட சிக்கனை இன்னும் அதிகமாக சுவையை கொடுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய நன்மைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி நல்லெண்ணெயில் சேர்ந்து வதங்கும் போது, நாட்டுக்கோழியோட சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போது 30 வரமிளகாய் உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்காருங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 6 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிட்டாருங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வரணுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரத்துக்கு பக்கத்துலேயே நின்று அவர் வதக்கி விட்டுட்டே இருந்தார். நம்ம அந்த அளவுக்கு வீடியோவில் போட முடியாது இல்லைங்களா, அதனால் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியமாக வச்சு தாங்க வதக்கி எடுத்தார். ரொம்ப பொறுமை தேவைங்க இதுக்கு. ஆனால் பொறுமையாக நின்று ஒரு டைம் நம்ம இதை சமைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கூட நீங்கள் இதை எப்படி வந்துச்சுங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக நின்று நம்ம ஃபுல்லாக இந்த அளவுக்கு மசிஞ்சு வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கிருமி நாசினி இல்லைங்களா. எப்போவுமே எங்கள் வீட்டில் அவர் சமைக்கும்போது நிறைய மஞ்சள் தூள் சேர்த்துப்பார். இப்போ அதனால தான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காரு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டாரு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு மஞ்சள் கூட சேர்ந்து தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்குதுன்னு தக்காளி. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 2 கிலோ நாட்டுக்கோழி சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாங்க. நாட்டுக்கோழிக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் விட்டு சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கோழி ஹீட் இல்லைங்களா, அதனால் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கும்போது அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த அன்னைக்கு. நீங்களும் இந்த மெத்தட் இப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு டைம் சமைச்சு பாருங்கள். இது நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கூட இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வடித்து சூப்பு மாதிரி கொடுக்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கலாம். குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் 1.5 சொம்பு தான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது எங்களுக்கு ட்ரையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி வர்ற அளவுக்கு நம்ம மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்பப்போ நீங்கள் எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாங்க. எலுமிச்சம்பழம் விடும்போது உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம இதை வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த தண்ணி எல்லாமே சுண்டி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க.
ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அந்த 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 2-3 டைம்ஸ் நான் எடுத்து நல்லா கலந்து விட்டு வச்சேங்க. இப்போ வந்து நம்மளுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் திரும்பவும் மூடி போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1/4 கட்டு கொத்தமல்லி வந்து இலையை மட்டும் பறித்து கட் பண்ணி கொடுத்துருந்தேங்க. அதை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், யம்மியான சிக்கன் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.